अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சன்ல ஐர மீன் தான் வறுக்க போறோம். வாங்க அது எப்படி வறுக்கலாம்ங்கறத பார்க்கலாம். ஐர மீனை கழுவி ஒரு அலசல்ல தண்ணி வடிய வச்சிருந்தேன். அதை இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். நான் எடுத்துருக்க மீன் வந்து 1/2 கிலோ. இந்த 1/2 கிலோ மீனுக்கு தான் மசாலா வரவ போறேன். 1 ஸ்பூன் வத்தல் பவுடர் சேர்த்துக்கிறேன். தனி வத்தல் தான் இது. அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் போட்டு விரவியாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி பிறவி மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம விரவி வச்ச மீனை இப்போ வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெயும் சூடேறிடுச்சு. இப்போ விரவி வச்ச மீனை அந்த எண்ணெயில் போட்டுடுறேன். எண்ணெயில் சேர்த்தாச்சு. நல்லா பொரியட்டும். 2 பாதியாக தான் பொரிக்க போகிறேன். மீனை எண்ணெயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பெரட்டி விட்டுக்கிறேன். எல்லா சைடும் சுற்றியும் கிளறி விட்டுடுறேன். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சிருச்சு, முருவ பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு மீதி பாதியும் பொரிச்சிடலாம். பொரிஞ்ச மீன் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு அள்ளியாச்சு. இப்போ மீதி உள்ள மீனையும் பொரிச்சு எடுத்துடுறேன். அதே எண்ணெயில் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் வேணால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன். இதுவும் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு பார்க்கலாம். 2வது போட்ட மீனும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடுறேன். 2 கருவேப்பிலையில் வச்சுருக்கேன். அதை வறுத்து மீனுக்கு மேலே வச்சிடலாம். நல்ல வாசமாக இருக்கும். பொரிச்ச ஐர மீனெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.